நம்ம வந்து கார்த்திகை வருது, பெரிய கார்த்திகை 3ஆம் தேதி. நம்ம அதுக்கு வந்து இப்போ முன்னக்கூட்டியே பர்ஃபி செஞ்சு காட்டுவோம். பொரி உருண்டை செய்வோம். நம்ம இப்போ வந்து இந்த பொரியை வாங்கி வச்சுருக்கோம். இதில் பர்ஃபி செய்ய போகிறோம். இப்போ நம்ம பாக்கெட்லேருந்து உடச்சி கொட்டிட்டோம்னா உடனே பதப்பட்டு போயிடும். ஏன்னா இது மழை நேரமாக இருக்குது, மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால பதமாயிரும். அதனால நான் பாக்கெட்டோடையே காட்டுறேன். நம்ம எல்லாமே சீனி மண்டவளை காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இதை உடச்சி பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு கப்பு மண்டவெல்லம் வந்து நல்லா உடச்சி வச்சுருக்கோம், தூளாக உடச்சி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம ஒரு 2 கப்பு பொரி அப்படின்னா 1 கப்பு மண்டவெல்லம் சரியாக வரும். கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கோம். தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவோம். இதை வந்து நல்லா வந்து மண்டவெல்லம் கரையிற அளவுக்கு காய்ச்சிக்கிறணும். இப்போ வந்து நம்ம ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம், ஏலக்காயை போட்டுக்கிடுவோம். இந்த மண்டவெல்லம் காய்ச்சும் போது ஏலக்காவும் போட்டுக்கிறணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா அந்த மணமெல்லாம் இறங்கி நம்ம வடிகட்டும் போது அந்த மேலே உள்ள தொலியெல்லாம் நமக்கு வந்து சலடையில் வந்துடும். சீனியும் ஏலக்காயும் தட்டி நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சி தூள் மாதிரி வச்சுக்கிட்டோம்னாலும் அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம மண்டவெல்லத்தை நல்லா கரைச்சிட்டோம். இப்போ வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஒரு முட்டாய் பதத்துக்கு காய்ச்சிக்கிறணும். கொஞ்சம் நெய் போட்டுக்கிறணும். இதை வந்து நல்லா இதை பூரா தடவி விட்டுக்கிறணும். நம்ம இதில் தான் வந்து அதை ஊற்ற போகிறோம். நம்ம வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே தடவி வச்சுக்கிறணும். ஏன்னா அங்கிட்டு இறக்கி வச்சுக்கிட்டு நம்ம அதை தடவிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, தாம்பாளத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அங்கே கெட்டியாக போயிடும். இப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துச்சுன்னா பதம் வந்துடும். இன்னும் பதம் வந்திருக்காது. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நம்ம கேசரி பவுட்ரு போட்டுக்குருவோம். கலரு மஞ்சள் பொடியும் போடலாம். அந்த பொரி உருண்டை வந்து நமக்கு மஞ்சள் கணக்காக இருக்கும், அவ்வளோதான். நம்ம அந்த கலரு பொடி போடலை அப்படின்னா பொரி உருண்டை வந்து கலரு அந்த மண்டவள கலரில் இருக்கும், ஒரு மாதிரி வெள்ளை கலராக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுனா நமக்கு மஞ்சள் கணக்காக இருக்கும். நம்ம வந்து பதம் பார்த்துக்குருவோம். தண்ணி வச்சுக்கிட்டு விட்டு பார்ப்போம். பதம் நல்லா வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிடுவோம். நெய் வந்து இதில் ஊற்றும் போது நல்லா பொரி உருண்டை சாப்பிட்றதுக்கு நல்லா மணமாக இருக்கும். நமக்கு பொரி வந்து ஒரு 2 இது போட்டுக்கிறோம். நமக்கு இந்த மண்டவள பாகு எந்த அளவுக்கு நமக்கு காணுமோ அந்த அளவுக்கு போட்டு கிண்டிக்கிற வேண்டியதான். ஆனால் நமக்கு வந்து டக்கு டக்குன்னு கிண்ட ஆரம்பிச்சிடணும். இல்லைன்னா அது போட்ட செகண்டில் என்ன ஆகும்னா அது வந்து ஒரு மாதிரி இறுக ஆரம்பிச்சிடும். நெய் தடவி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம இதை ஊற்றிடுவோம். இதை வலித்து இதில் போட்டுடணும். எல்லாமே சுட சுட செஞ்சிடணும். ஆறிடுச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது, உருட்டை பிடிக்க முடியாது, பருப்பி எதுவுமே செய்ய முடியாமல் போயிடும். நம்ம சும்மா கிண்ணத்தில் அள்ளி வச்சு சாப்பிட்டுக்கிற வேண்டியதுதான். அதுக்காக கீழே போடுற அளவுக்கு வராது. நம்ம வந்து கிண்ணத்தில் அள்ளி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து இப்படி பரப்பி விட்டுக்கிறணும். இப்போ வந்து நம்ம அந்த இதில் வந்து லேசாக எண்ணெய் நெய் தடவி இருக்கோம். தடவிக்கிட்டு இப்படி நம்ம அமுக்கி விட்டுறணும். ஒரு சேஃபாக நம்ம அமுக்கி விட்டுக்கிட்டோம்னா நம்ம உடனே துண்டு போட்டு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம அப்படியே பீஸ் போட்டு எடுக்க வேண்டியதுதான். இப்போ கொஞ்சம் நம்ம இப்படியே பீஸ் போடுவோம். நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே போட்டு வச்சுக்கிறணும். இல்லைன்னா அது போடுறது கொஞ்சம் சிரமமாயிரும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம நெய் தடவி வச்சுருந்தே இப்படி ஒட்டிக்கிடுச்சு. சும்மா வச்சுருந்தோம்னா நமக்கு எடுக்க வராது. நம்ம இதுலேயே உடையுது. இதுக்கு தான் நம்ம தட்டில் வந்து எண்ணெய் தடவுனது. எண்ணெய் தடவியே இப்படி இருக்குது. கைட்டை வந்து பிடிக்கும்போது இந்த மண்டவளத்தோட சூடு வந்து கையில் வந்து நம்ம கையெல்லாம் பொத்து போயிடும். அப்போ லேசாக கொஞ்சம் எண்ணெய் தொட்டு நெய் தொட்டுக்கிட்டு தான் உருண்டை பிடிக்கணும்.
இது இப்படிங்கும்போது நம்ம கைக்கு எந்த வேலையும் கிடையாது. அப்படியே பரப்ப வேண்டியதான். அப்படியே நம்ம வந்து தேய்ச்சி விட்டு ஒன்று போல் பூரிக்கட்டை வச்சு கூட தேய்க்கலாம். பூரிக்கட்டை வச்சு தேய்க்கணும்னா எனக்கு வந்து பெருசாக ஒரு பல கணக்காக இருந்துச்சுன்னா ஊற்றி தேய்க்கலாம். சின்னதில் நமக்கு அப்படி தேய்க்க முடியாது, கொட்டிடும். அதனால் நான் கிண்ணத்தை வச்சு இப்படியே ராய விட்டேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.